Alhamdulillah. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah. சமூக அறிவியல் அப்படிங்கிற தலைப்புல புராணம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். முதல்ல சமூக அறிவியல் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாட் இஸ் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சோசியல் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் interactions including social, economical, political and cultural dimensions. It examines society and human behavior, and it encompasses several disciplines. சமூக அறிவியல் என்பது மனிதர்கள் தங்களுக்குள் இசைந்து தொடர்பு கொண்டு செயல்பட வேண்டிய பல்வேறு செயல்பாடுகளை கண்டறிந்து விவரிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் ஒரு சமூகத்தின் மற்றும் தனி மனிதனின் நடத்தைகளை வரைமுறைப்படுத்தவும் கற்றுத்தருகிறது. சமூகம், பொருளாதாரம், அரசியல் மற்றும் கலாச்சார பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பல்வேறு பரிமாணங்களில் சிறந்த நன்னடத்தை கோட்பாடுகளை உள்ளடக்கியதாக சமூக அறிவியல் இருக்கு. சமூக தொடர்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வது, தனி மனித உறவு, குடும்ப உறவு, நட்புறவு, வர்த்தக ரீதியிலான உறவு மற்றும் கூட்டுறவு, தகவல் பரிமாற்றம், இன்னும் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்றோம்ல, அதாவது கூட்டு தயாரிப்பு. மேலும் நம்ம சமூகத்தில் நமக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலைந்து தீர்வு காண்பது, இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள்ல சமூகங்கள் ஒன்றுக்கு ஒன்று அல்லது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு செயல்படுவதற்கான அறிவை வழங்கக்கூடியதாக சமூக அறிவியல் இருக்கு. குர்ஆன் கூறும் சமூக அறிவியல் என்ன? நமக்கான சட்டதிட்டங்களை, நன்னடத்தை கோட்பாடுகளை நாமே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமா அப்படின்னா, கடவுள் இல்லை அப்படி குர்ஆன்ல இல்லைங்கிறது தான் நமக்கு கடவுள் தெரிவிக்கிறார். வானத்தை அவர் நிர்மாணித்தார், மேலும் விதிமுறையினை நிலைநாட்டினார். நீங்கள் விதிமுறையில் வரம்பு மீறக்கூடாது, நீங்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும், விதிமுறையினை மீறக்கூடாது. 55வது அத்தியாயத்துல 7 to 9 வசனம் வரைகிறது. கடவுள் இந்த படைப்புகளுக்கான விதிமுறைகளை ஏற்கனவே வகுத்து நிலைநாட்டிட்டார். ஆக நாம நமக்கான சட்டங்களை, விதிமுறைகளை நாம தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் ஏற்கனவே நமக்கு வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய அவற்றை நாம புரிஞ்சுக்கணும், அவற்றை அறிந்து செயல்பட வேண்டியது மட்டுமே நமக்கான கட்டளையாக இருக்கிறது. சரியான சட்டங்களை நிலைநாட்டுவதற்காக நபி முகமது அவர்கள் நியமிக்கப்படுகின்றார் அப்படின்னு கடவுள் சொல்றார். மேலும் நபி முகமது அவர்கள் குர்ஆனை பின்பற்ற வேண்டும் என்றும் கட்டளையிடப்பட்டுள்ளார். அதுவே நமக்கான கட்டளையாகும். 45:18 நபி முகமது அவர்களை நியமித்ததாக கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு. இன்ஷா அல்லாஹ் 45:18 வாசிக்கிறேன். அந்த 18 மட்டும் வாசிக்கிறேன். பின்னர் சரியான சட்டங்களை நிலைநாட்டுவதற்காக உம்மை நாம் நியமித்தோம் அப்படின்னு முகமதை பார்த்து கடவுள் சொல்றார். நீர் இதனை பின்பற்ற வேண்டும், மேலும் அறியாதவர்களின் விருப்பங்களை பின்பற்றாதீர். அப்ப அதற்கு முன்னர் கடவுளால் வழங்கப்பட்ட அனைத்தும் கையாளல் செய்யப்பட்டது அப்படிங்கிற நிலையில முகமதுக்கு ஒரு வேதத்தை கொடுத்து அவரை இந்த
கட்டளைகளை நிலைநாட்டுவதற்கு நியமித்ததாக கடவுள் சொல்றார். ஆக நமக்கான சட்டங்கள் விதிமுறைகளை கடவுள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்காரு. அடுத்து சமூகம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சமூகத்தில் நேர்மையும் நீதியும் பரிந்துரைக்கப்படுகின்றது. கடவுள் நீங்க ஒரு சமூகமா இருந்தீங்கன்னா நேர்மையாகவும் நீதியாகவும் நடக்கணும் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு பரிந்துரைக்கிறாரு. மக்கள் உங்களிடம் நம்பி ஒப்படைத்தவற்றை நீங்கள் திருப்பி கொடுத்து விட வேண்டும். மக்களிடையே நீங்கள் தீர்ப்பு கூறினால் நீங்கள் நியாயமாக தீர்ப்பு கூற வேண்டும் என்று கடவுள் கட்டளையிட்டுள்ளார். 4:58 கடவுள் நமக்கு இந்த கட்டளையை விதிக்கிறார். மேலும் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியுங்கள், மேலும் தூதருக்கு கீழ்ப்படியுங்கள், மேலும் உங்களில் அதிகாரம் பெற்றவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சச்சரவு செய்தால் அதை நீங்கள் கடவுளிடமும் மேலும் தூதரிடமும் ஆலோசிக்க வேண்டும். இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும் அப்படின்னு சொல்லி 4:59 சொல்றாரு. ஆக ஆட்சி செய்யக்கூடியவர் நீதியையும் நேர்மையையும் கடைபிடிக்கணும். ஒருவர் ஆட்சியாளராக இருக்கும் பட்சத்துல அவர் நீதியையும் நேர்மையையும் கடைபிடிக்கணும். அதே நேரத்துல மக்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு. அடுத்து, ஒரு நிரபராதியை குற்றம் சாட்டுவது பெரும் குற்றமாகும் அப்படின்னு கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு. இப்ப ஒரு சமூகத்துல இந்த மாதிரியான தவறான செயல்கள் நடக்கும்போது, அதாவது இந்த எப்படி சொல்றது, தீய வார்த்தைகள் பேசுறது, ஒரு நிரபராதியை குற்றம் சுமத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாகும் சமூகத்துல. அதனால கடவுள் நமக்கு அதை குறிப்பிட்டு சொல்றாரு. ஒரு நிரபராதியை குற்றம் சாட்டுறது பெருங்குற்றம் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல பெரும் அநீதியோடு நீங்கள் நடத்தப்பட்டாலே அன்றி தீய வார்த்தைகள் பேசாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தீய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு நெருப்பு போல. அப்படின்னு நெருப்பு போய் விழுந்த உடனே எப்படி எல்லாம் பொசுங்கி போகுதோ, அது போல அந்த வார்த்தை ஒருவனை அவ்வளவு ஆவேசப்படுத்தக்கூடியதா இருக்கு. அதனால தீய வார்த்தைகளை பேசாதீங்க அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நாம ஒரு சமூகமா இருக்கும்போது அது நமக்கு பாதிப்பை உண்டாக்கும். அதனால அதை நமக்கு கடவுள் கற்றுத்தராரு. அடுத்து, நீங்கள் பொய் சாட்சி அளிக்கக்கூடாது. இப்ப நாம நம்முடைய உறவினருக்கோ நண்பருக்கோ ஏற்றுக்கொண்டு பொய் சாட்சி கூறுறோம்னா அது நாம தான் அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்துல நாம அதை செய்யறோம். ஆனா கடவுள் இங்க என்ன சொல்றாருன்னா, வாதி பிரதிவாதி இருவரையும் கடவுள் கவனத்தில் கொள்கின்றார் அப்படின்னு சொல்றாரு. யாரு 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குதோ அந்த 2 பேரையுமே நான் கவனத்துல கொள்றேன். அவங்களுக்கு நல்லது எது கெட்டதுங்கிறது எதுங்கிறது எனக்கு தெரியும். நீ உன்னுடைய சுய விருப்பத்தினால பாரபட்சமாயிடாம இரு, அது உனக்கு தான் பாவமா முடியும் அப்படிங்கிறத கடவுள் கற்றுத்தராரு. 4:135 மற்றும் 5:8. அப்ப இந்த மாதிரி பொய் சாட்சி சொல்லக்கூடாது, ஒரு எச்சரிக்கையா சொல்றாரு. அடுத்து, தொடர்புகள், ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ், குடும்ப உறவுகள். அதாவது தொடர்புகள் எப்படி ஏற்படுதுன்னா, ஒன்று குடும்ப உறவுகள், திருமணம் மூலமாக ஏற்படுத்தி கொள்ளப்படுவது குடும்பம். அந்த குடும்பத்தில் பெற்றோர்கள் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு கடவுள் நமக்கு அறிவுறுத்துறார். மனிதர்களே, எவர் மீது நீங்கள் சத்திய பிரமாணம் செய்கின்றீர்களோ அந்த கடவுளை கண்ணியப்படுத்துங்கள், மேலும் பெற்றோர்களையும் கண்ணியப்படுத்துங்கள். கடவுள் உங்களை கண்காணிப்பவராக இருக்கின்றார். 4வது அத்தியாயத்துல முதல் வசனமே இதுதான் இருக்கு. ஆக நாம ஒரு சமூகமா வாழும்போது அந்த சமூகத்துல உள்ள ஆட்சியாளர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுபோல ஒரு குடும்பத்துல நாம ஒரு குடும்பமா இருக்கும்போது பெற்றோர்களை நாம கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிறத நமக்கு கடவுள் கற்றுத்தர்றாரு. அடுத்து, பெற்றோர்களின் தரப்புல கடவுள் என்ன உபதேசிக்கிறாருன்னா,
பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் நலனிற்காக ஒரு உயில் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல உள்ள ஒரு அடிக்குறிப்பை வாசிக்கிறேன்னு சொல்லலாம். அடிக்குறிப்புல தான் நமக்கு ரஷாத் கொஞ்சம் விரிவான செய்தி தராரு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது, அந்த உயில் எப்படி இருக்கணும் அப்படின்னு. பொதுவாக மகன்தான் ஒரு குடும்பத்திற்கு பொறுப்பானவராக இருக்கின்றார். அதே சமயம் மகளானவர் ஒரு கணவரால் கவனித்துக் கொள்ளப்படுகின்றார். ஆயினும் மரணித்தவரின் குறிப்பிட்ட சூழ்நிலையுடன் ஒத்துப்போகின்ற விதமாக ஓர் உயில் விட்டு செல்லப்பட வேண்டும் என குர்ஆன் பரிந்துரைக்கின்றது. உதாரணத்திற்கு, மகன் செல்வந்தராக இருந்து மேலும் மகள் ஏழையாக இருந்தால் அனைத்தையுமோ அல்லது மகனை விட இருமடங்கோ மகளுக்கு கொடுத்து விடுகின்றவாறு ஒரு உயிலை ஒருவர் வெட்டி செல்லலாம். அப்ப நாம காலகாலமா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, ஆண்களுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு அப்படிங்கிறத நாம அறிஞ்சிருக்கிறோம். அதுதான் நாம கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இப்ப ரஷாத் நமக்கு ஒரு புதிய விளக்கம் சொல்றாரு. எப்படின்னா, நம்ம ஆண் வசதியா இருந்து மகள் மிக கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில இருந்தா முழுவதுமாகவே மகளுக்கு கொடுத்துட்டு நான் அவளுக்கு தான் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போறோம். அந்த அளவுக்கு நமக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கு நாம அறிஞ்சிருக்கிறோம். அதுபோல உறவினர்களுக்கு மதிப்பளியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. கனிவுடனும் சகிப்புத்தன்மையுடனும் அவர்கள்ட்ட நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற சொல்றாரு. 16:90 நீதியையும் தர்மத்தையும் உறவினர்களை மதிப்பதையும் கடவுள் பரிந்து வைக்கின்றார். மேலும் அவர் தீமையையும் ஒழுக்கக்கேட்டையும் வரம்பு மீறுதலையும் தடுக்கின்றார். நீங்கள் கவனத்தில் எடுக்கக்கூடும் என்பதற்காக அவர் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றார். அப்ப உறவினர்களை மதிக்கணும் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அதுபோல 33:6 நீங்க உங்களுடைய உறவினர்களை குறித்து முதல்ல கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு அறிவுறுத்துறாரு. இப்ப நாம வசதியா இருக்கிறோம், நம்ம பலருக்கு உதவி செய்யறோம் கொள்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நண்பருக்கு உதவி செய்யறோம், அந்நியர்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னாலும் உங்களுடைய உறவினர் கஷ்டப்படுறாரு சிரமப்படுறாரு அப்படிங்கிற நிலையை நீங்க அறிந்திருந்தா நீங்க முதன்மையா அவங்களுக்கு தான் உதவி செய்யணும் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு. அடுத்து இன்னும் கேலி, பரிகாசம், சந்தேகம், வதந்தி உட்பட எல்லா விஷயங்கள்லையும் நமக்கு கடவுள் சட்டங்களை கற்றுத்தர்றாரு. எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை நமக்கு தர்றாரு. அது போல 4:86 எல்லா விஷயங்களையும் கடவுள் கணக்குல எடுக்கிறாரு. எதையுமே விட்டு விடலை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வசனத்தை நான் சொல்ல வரேன். உங்களுக்கு ஒருத்தர் வாழ்த்துறை சொன்னா நீங்க அவங்களுக்கு பதிலாக சிறந்த வாழ்த்துறை சொல்லுங்க அப்படிங்கிறத கூட கடவுள் கற்றுத்தர்றாரு. எதையுமே அவர் விட்டுவிடவில்லை அப்படின்னு சொல்றதுல இதுவும் ஒரு விஷயமா நான் எனக்கு பட்டது. அதனால இந்த வசனத்தை சொல்லணும் அப்படின்னு நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுபோல நட்புறவை பத்தி பார்க்கும்போது, கடவுளிடம் நட்பு பாராட்டுங்கள், தூதரிடம் நட்பு பாராட்டுங்கள் அப்படின்னு சொல்லி 5:55 57 வரை சொல்றாரு. அதாவது கடவுளிடமும் தூதரிடமும் நட்பு பாராட்டுறது நம்முடைய வெற்றிக்கான ஒரு குர்ஆனின் பரிந்துரையா நான் பாக்குறேன். இப்ப நம்ம கடவுள்கிட்ட நட்பு பாராட்டவும், இப்ப தூதர் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற குர்ஆன் நமக்கு தூதரா இருக்கு, எக்காலத்துக்கும் உள்ள தூதரா குர்ஆன் இருக்குங்கிறத நாம அறிஞ்சிருக்கிறோம். அப்ப நம்ம குர்ஆனோட நெருக்கமாகவும் கடவுளோட நெருக்கமா இருந்தாலும் நமக்கு அது வெற்றிக்கான ஒரு உபாயமா இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து, நான் சொல்ல வர்றேன். அதே நேரத்துல நட்புறவை பத்தி 60:8-9 கடவுள் நமக்கு ஒரு கிரைட்டீரியா கொடுக்குறாரு. யாரோட நீங்க நட்பு கொள்ளணும் அப்படிங்கிறத 60:8-9 சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ் அதை வாசிக்கிறேன். நம்பிக்கை அற்றவர்களுடனான உறவுகளை வரைமுறைப்படுத்துகின்ற அடிப்படை சட்டம் அப்படிங்கிற உபதலைப்புல இருக்கு. உங்களுடைய மார்க்கத்தின் காரணமாக உங்களுடன் சண்டையிடாதவர்கள், மேலும்
உங்களுடைய வீடுகளில் இருந்து உங்களை வெளியேற்றாதவர்களுடன் நட்பு கொள்வதிலிருந்து கடவுள் உங்களை தடுக்கவில்லை. நீங்கள் அவர்களுடன் நட்பு கொள்ளலாம். மேலும் அவர்களால் நீதத்துடன் நடந்து கொள்ளுங்கள். நீதிமான்களை கடவுள் நேசிக்கின்றார். அடுத்து, உங்களுடைய மார்க்கத்தின் காரணமாக உங்களுடன் சண்டையிட்டு உங்களுடைய வீடுகளை விட்டு உங்களை வெளியேற்றி மேலும் உங்களை வெளியேற்றுவதற்காக மற்றவர்களுடன் ஒன்று சேர்ந்து கொள்பவர்கள், அந்த ஒன்று சேர்ந்து கொள்பவர்களுடன் நட்புறவு கொள்வதில் இருந்து மட்டுமே கடவுள் உங்களை தடுக்கின்றார். நீங்கள் அவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டாம். அவர்களுடன் நட்பு கொள்பவர்கள் தான் வரம்பு மீறுபவர்கள். அப்ப நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களோட மட்டும்தான் நாம நட்பு கொள்ளக்கூடாதுங்கிறத கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூபில்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக. அடுத்தபடியா வர்த்தகம். வர்த்தகம் குறித்து கடவுள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். வியாபார பரிவர்த்தனைகளில் கடன் என்றால் எழுதி பதிவு செய்து கொள்ள வேண்டும். சாட்சிகளை வச்சு ஒருத்தருக்கு நாம கடனா கொடுக்கும்போது அதை எழுதி பதிவு செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. மேலும் நின்ற நிலையில் அவ்வப்போது நீங்கள் நிறைவேற்றும் வியாபார பரிவர்த்தனைகளை பதிவு செய்து கொள்ள தேவையில்லை. கையில காசை கொடுத்து உடனே வாங்கக்கூடிய அந்த பொருட்களை அத விஷயத்தை நம்ம பதிவு செய்ய தேவையில்லை அப்படிங்கிறாரு. ஆனா சாட்சி வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு பொருள் நம்மள்கிட்ட இருக்கிறது, அதை ஒருத்தருக்கு நம்ம கொடுத்துடுறோம், கையில காசை வாங்கிட்டு கொடுத்துருவோம். நாளைக்கு அந்த பொருளை நம்முடைய உறவினரை யாராவது பார்த்துட்டு அவன் பொருள்ல ஓங்கையில எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட காசு கொடுத்து வாங்கினேன்னு சொல்றதுக்கு ஒரு சாட்சி தேவைப்படும். பின்னாடி அவர் குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்காக கடவுள் அதை நமக்கு குறிப்பிடுறாரு. நீங்க நின்ற நிலையில் செய்யக்கூடிய வியாபாரத்துக்கும் சாட்சி வச்சுக்கோங்க. ஆனா கடன் கொடுத்து வாங்கினா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, தவணை உட்பட எல்லாமே எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அதுலயும் குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, யாரு கடன் வாங்குறாரோ அவர் தான் நிபந்தனைகளை சொல்லணும் அப்படிங்கிற சொல்றாரு. கடன் கொடுக்கிறவர் சொல்லக்கூடாது. அங்கேயும் கடவுளுடைய கருணை வெளிப்படுது இன்ஷா அல்லாஹ். அடுத்த, அளவையும் எடையையும் நீங்கள் நீதத்துடன் நிறைவாக கொடுக்க வேண்டும். மக்களை அவர்களுடைய உரிமைகளில் மோசடி செய்யக்கூடாது. மேலும் நேர்மையற்றவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு 1185 கற்றுத்தர்றாரு. நாம நேர்மையா இருக்கணுங்கிறத கடவுள் வலியுறுத்திக்கிட்டே இருக்கார். ஆக வர்த்தக உறவில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகின்றது. அடுத்ததாக சமநீதி. சமநீதி நான் 2 வசனத்துல பாக்குறேன், அதை 2 வேறு விதமா பாக்குறேன். முதல் வசனத்துல குற்ற செயல்களுக்கான ஒரு அறிவுரை அதை பாக்குறேன். அடுத்த வசனத்துல பொதுவான அந்த ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, நமக்குள்ள உள்ள தொடர்புகள் குறித்து அதுக்கான ஒரு வசனமா, சிவில்னு வச்சுக்கோங்களேன், சிவில் வசனமா பாக்குறேன், அதை கிரைமா பாக்குறேன். உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், மூக்கிற்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல், மேலும் காயத்திற்கு சமமான காயம். ஒருவர் தமக்கு உரியதை தர்மமாக விட்டு கொடுத்தால் அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும். 5:45. சமநீதிங்கிறது குரான்லையும் சட்டம். அதற்கு முன்னர் இருந்த சமூகங்களுக்கும் சமநீதி தான் சட்டமா இருந்திருக்கு. ஏன்னா இந்த வசனத்துல இதை யூதர்களுக்கு நாம் சொன்னோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்றாரு அல்லாஹ். 5:45 இந்த சட்டத்தை யூதர்களுக்கும் சொன்னோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்றாரு. இது அப்ப கிரைம்ல ஒரு அடிக்கு சமமான அடி அப்படிங்கிறத சொல்றாரு. அதுபோல அடுத்து இது 5:45. அடுத்து 4:36 நீங்கள் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உறவினரான அண்டை வீட்டாருக்கும் உறவினர் அல்லாத அண்டை வீட்டாருக்கும் நெருங்கிய கூட்டாளிகளுக்கும் வேற்று மனிதர்களான வழிப்போக்கர்களுக்கும் மேலும் உங்கள் பணியாளர்களுக்கும் உரிய மதிப்பளியுங்கள். கடவுள் இருமாப்பு காட்டுபவர்களை நேசிப்பதில்லை. பெற்றோர்ல இருந்து பணியாளர்கள் வரைக்கும் கடவுள் இதுல நமக்கு குறிப்பிட்டு சொல்றாரு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மதிப்பு நாம
கொடுக்கணும். இப்ப நம்ம கிட்ட வேலை பார்க்குறான் ஒருத்தன், அவன் நம்ம கிட்ட வேலையாள் பணியாளா இருக்காங்கிறதுக்காக அவனை எப்படி வேணாலும் நாம நடத்திடலாமாண்டா இல்லை. அவனை கண்ணா பின்னான்னு அடிக்கிறது, கண்ணா பின்னான்னு திட்டுறது, அதுக்கு நமக்கு உரிமை இருக்குதானா? இல்லை. அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை நம்ம கொடுக்கணும். கடவுள் அதுதான் இதில் நமக்கு சுட்டி காட்டுறாரு. எல்லாருக்கும் நாம உரிய மதிப்பு அளிக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. துச்சமாக இருமாப்புடன் நாம நடக்கக்கூடாது. அப்படி சமநீதி சட்டம் அப்படிங்கும்போது உத்தரவாதம் அளிக்கப்பட்ட மனித உரிமைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா எல்லாரும் சமம் அப்படிங்கும்போது மனித உரிமைகள் பேணி பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது நிதர்சனம். அடுத்து சமூக நீதி. சமூக நீதி என்பது தர்மத்தின் வாயிலாக அடையப்படக்கூடியது என்று கடவுள் அறிவுறுத்துகின்றார். ஏழைகள் மற்றும் தேவையுடையவர்களுக்கு வழங்கப்படும் தர்மம் பொருளாதாரத்தில் அவர்களை உயர்த்தும், சமூகத்தில் ஒரு சமநிலை உருவாகிட வழிவகுக்கும். இப்ப தர்மம் எப்படி கொடுக்கணுங்கிறத கடவுள் 2:217 நமக்கு சொல்றாரு. நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் பெற்றோர்களுக்கும், உறவினர்களுக்கும், அனாதைகளுக்கும், ஏழைகளுக்கும், வழிபோக்கர்களுக்கும் சென்றடைய வேண்டும். அப்ப தர்மத்தை ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் கொடுக்காம பரவலா இப்படி கடவுள் சொல்லக்கூடிய வகையில நாம கொடுத்தோம்னா கடமையான தர்மம் கொடுக்கும்போது அது சமூகத்தின் அனைத்து மட்டத்தில் இருக்கவங்களுக்கும் போய் கிடைக்கும் போது எல்லாரும் ஒரு சமநிலைக்கு வருவாங்க. அதனால கடவுள் நமக்கு அந்த மாதிரி அறிவுறுத்துறாரு. அப்படி ஒரு சமூகத்துல ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க, 1000 பேர்ல 900 பேர் கடமையான தர்மத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லாத நிலை வந்துடும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலையும் அவங்க ஜக்காத்து கரெக்டா கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பணம் எல்லாருக்கிட்டையும் ஃப்ளோ ஆகும். இதை ஏற்கனவே ஒரு பயான்ல சொல்லியிருக்கேன். அந்த ஜக்காத்துங்கிறது 1 லட்ச ரூபா வச்சிருக்கவர் 2500 ரூபா கொடுப்பாரு. 2500 ரூபா வாங்கினவர் அந்த 2500 ரூபாய்க்கு உள்ள ஜக்காத்தை யாருக்காவது கொடுப்பாரு. அந்த பணம் அப்படியே ரொட்டேஷன்ல வரணும் அப்படிங்கிறத கடவுள் நம்ம கற்றுத்தராரு. அந்த ரொட்டேஷனுங்கிறது ஒரு நிலையான சுழற்சி அப்படின்னு கடவுள் குர்ஆன்ல நமக்கு ரொம்ப விரிவா விளக்கமா சொல்றாரு. அந்த சுழற்சி காலத்துக்கும் சுழன்று கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வேகத்துல அது சுழண்டுகிட்டே இருக்கும். பணம் ஒரு இடத்துல தேங்காது. பணம் ஒரு இடத்துல தேங்க கூடாது அப்படிங்கிறத கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு. அடுத்து அப்படி கொடுக்கறதுக்கு உள்ள உங்களுடைய அந்த தகுதியை பற்றி சொல்லும்போது எப்பொழுதும் அவர்களுடைய தொடர்பு கொள்கையை கடைபிடிப்பவர்கள் அவர்களுடைய பணத்தில் ஒரு பகுதி ஒதுக்கி வைக்கப்படுகின்றது ஏழைகள் மற்றும் தேவையுடையவர்களுக்காக. மெய்யாகவே விசுவாசத்தை ஏற்க மறுப்பவன் யாரென நீர் அறிவீரா? அனாதைகளை தவறாக நடத்துகின்றானே அவன்தான். மேலும் ஏழைகளுக்கு உணவளிப்பதை அவன் ஆதரிப்பதும் இல்லை. அப்ப இந்த தர்மம் கரெக்டா கொடுக்கறத யார் செய்வான்னா ஒரு நம்பிக்கையாளர் செய்வான் அப்படிங்கிற மாதிரி கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு. நாம நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாம நம்முடைய கடமையான தர்மத்தை சரியாக கணக்கிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிறேன். நானும் இயன்ற வரை கொடுக்குறேன். சமயங்களில் கொஞ்சம் சிரமப்படும் போது கொஞ்சம் லேட்டாக கொடுப்பேன். ஆனால் கணக்கு பண்ணி கரெக்டாக கொடுத்துருவேன். இன்ஷா அல்லாஹ் கடவுள் நம்மளை சரியான பாதையில் வைக்கணும். ஆக சமூக நீதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த சமநீதியையும் சமூக நீதியையும் நாம குழப்பிக்கணும். ஒருத்தர் சமமா நடத்துறதுதான் சமநீதி அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா கடவுள் சொல்லக்கூடிய சமூக நீதினு நினைக்கிறோம். ஆனா கடவுள் சொல்லக்கூடிய சமூக நீதி என்னன்னா அனைவருக்கும் உணவு, உடை, உறைவிடம் என்பதுதான் சமூக நீதி அப்படிங்கிறது நாம இந்த குர்ஆன்ல இருந்து அறிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த தர்மம் அனைவருக்கும் சென்றடையும் போது அனைவருக்கும் சுபிட்சமான வாழ்வு கிடைக்கும். அதுவே சமநீதி அப்படிங்கிறத கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு. இத
நம்ம தமிழ் கவிஞன் கூட சொல்லியிருக்கான், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அளித்திடுவோம்னு பாரதி சொல்லியிருக்கான். அவர்களும் இதை அறிஞ்சதுனாலதான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. குர்ஆனுடைய அறிவு அவர்களுக்கு இருந்திருக்கும், சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இன்ஷா அல்லாஹ் இதோட நிறைவு செய்கிறேன். ஹக்கீமுஸ் ஸலாத்.